தீத்து அதிகாரம் 1. வாழ்த்து. அனைவருக்கும் பொதுவான விசுவாச அடிப்படையில் என் உண்மை பிள்ளை தீத்துக்கு கடவுளின் பணியாளனும் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதனுமாகிய பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் மீட்பராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம்பிக்கை கொள்ளவும் நிலைவாழ்வை எதிர்நோக்கி இறைப்பற்றுக்கு இசைந்த உண்மை அறிவை பெறவும் நான் திருத்தூதனாய் இருக்கிறேன். இந்நிலைவாழ்வை பொய் கூறாத கடவுள் காலங்கள் தொடங்கும் முன்னே வாக்களித்தார். ஏற்ற காலத்தில் நற்செய்தியை பறைசாற்றியதன் வாயிலாக தம் செய்தியை வெளிப்படுத்தினார். இந்நற்செய்தியை பறைசாற்றும் பணி நம் மீட்பராம் கடவுளிட்ட கட்டளைப்படி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கிரேத்துவில் தீத்துவின் பணி. திருச்சபை தலைவர்கள், நான் உனக்கு பணித்தபடியே கிரேத்து தீவில் நீ மேலும் செய்ய வேண்டியவற்றை ஒழுங்கு செய்து நகர்தோறும் மூப்பர்களை ஏற்படுத்த உன்னை அங்கே விட்டு வந்தேன். இம்மூப்பர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவியை கொண்டவராயும் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளை உடையவராயும் இருக்க வேண்டும். தாறுமாறாக வாழ்பவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டவர்களாகவோ கட்டுக்கடங்காதவர்களாகவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் சபை கண்காணிப்பாளர்கள் கடவுள் பணியில் பொறுப்பாளர்களாயிருப்பதால் அவர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க வேண்டும். அகந்தை, முன்கோபம், குடிவெறி, வன்முறை, இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை ஆகியவை இவர்களிடம் இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் விருந்தோம்பல், நன்மையில் நாட்டம், கட்டுப்பாடு, நேர்மை, அர்ப்பணம், தன்னடக்கம் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட உண்மை செய்தியை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் நலந்தரும் போதனையை அறிவுறுத்தவும் எதிர்த்து பேசுவோரின் தவற்றை எடுத்து காட்டவும் வல்லவர்களாயிருப்பார்கள். ஏனெனில் பலர், குறிப்பாக விருத்த சேதனத்தில் நம்பிக்கை கொண்டோர், கட்டுக்கடங்காதவராயும் வீண்வாதம் செய்பவராயும் ஏய்ப்பவராயும் இருக்கின்றனர். அவர்களது வாயை அடைக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஊதியத்திற்காக தகாதவற்றை கற்பித்து குடும்பமாக சீர்குலைய செய்கிறார்கள். அவர்களுடைய இறைவாக்கினர் ஒருவரே. கிரேத்தர்கள் ஓயா பொய்யர்கள், கொடிய காட்டுமிராண்டிகள், பெருந்தீனி சோம்பேறிகள் என்று கூறியுள்ளார். அவரது சான்று உண்மையே. எனவே உண்மையை புறக்கணிக்காமலும் யூத புனை கதைகளிலும் மனித கட்டளைகளிலும் கவனம் செலுத்தாமலும் விசுவாசத்தை பழுதின்றி காத்து கொள்ளும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையே. மாசுபடின மனதோருக்கு, நம்பிக்கை கொண்டிராதோருக்கும் எதுவுமே தூய்மையாயிராது. அவர்கள் மனமும் மனசான்றும் கூட மாசுபடிந்தவை. கடவுளை அறிந்திருப்பதாக அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய செயல்கள் அதை மறுதளிக்கின்றன. அவர்கள் அருவருக்கத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்செயலையும் செய்ய தகுதியற்றவர்கள். தீத்து அதிகாரம் 2. திருச்சபையில் பல்வேறு குருக்களின் கடமைகள். நீயோ நலந்தரும் போதனைக்கேற்ப பேசு. வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு, தெளிவு, கண்ணியம், கட்டுப்பாடு உடையவர்களாயிருந்து நம்பிக்கை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்து கொள்ள சொல். அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்களாய், புறங்கூறாதவர்களாய், குடிவெறிக்கு அடிமை ஆகாதவர்களாய், நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு. இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய், வீட்டு வேலைகளை செவ்வனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்குள்ளாகாது. அவ்வாறு இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராய் இருக்க அறிவுரை கூறு. நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரிகையாயிரு. நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலந்தரும் வார்த்தைகளை பேசு. அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயென பேச எதுவுமின்றி வெட்கி போவார்கள். அடிமைகள் தங்கள் தலைவர்களுக்கு அனைத்திலும் பணிந்து நடந்து அவர்களுக்கு உகந்தவர்களாய் இருக்க வேண்டும். எதிர்த்து பேசலாகாது என கூறு. அவர்கள் கையாடல் செய்யாது முழு நம்பிக்கைக்குரிய நல்லவர்கள் என்று நடத்தையில் காட்ட வேண்டும். அப்பொழுது நம் மீட்பராம் கடவுளின் போதனை எல்லா வகையிலும் சிறப்பு பெறும். ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நீ இவை பற்றி பேசு. முழு அதிகாரத்தோடும் அறிவுறுத்தி கடிந்துகொள். யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே.
தீத்து அதிகாரம் 1. அறிவுரைகளும் எச்சரிக்கைகளும். நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை. தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். எவரையும் பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறிதவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாயிருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம், காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்டபோது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பேராக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இக்கூற்று உண்மையானது. கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் நற்செயல்களை செய்ய கருத்தாயிருக்கும்படி நீ வலியுறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். இந்நற்செயல்களை செய்வதே முறையானது. இவை மக்களுக்கு பயன்படும். மடத்தனமான விவாதங்கள், மூதாதையர் பட்டியல்கள் பற்றிய ஆய்வுகள், போட்டி மனப்பான்மை, திருச்சட்டத்தை பற்றிய சண்டைகள் ஆகியவற்றை விலக்கு. இவை பயனற்றவை, வீணானவை. சபையில் பிளவு ஏற்பட காரணமாயிருப்போருக்கு ஒரு முறை தேவையானால் இன்னொரு முறை அறிவு புகட்டிவிட்டு பின் விட்டுவிடு. இப்படிப்பட்டவர் நெறி தவறியோர் என்பதும் தங்களுக்கே தண்டனை தீர்ப்பளித்து கொண்ட பாவிகள் என்பதும் உனக்கு தெரிந்ததே. வேண்டுகோளும் வாழ்த்தும். அர்த்தமாவை அல்லது திக்கிக்குவை நான் உன்னிடம் அனுப்பும்போது நீ நிக்கப்பொலி நகருக்கு என்னிடம் விரைந்து வந்து சேர். ஏனெனில் நான் குளிர்காலத்தை அங்கே செலவிட தீர்மானித்துள்ளேன். வழக்கறிஞர் சேனாவையும் அப்பல்லோவையும் அனுப்பி வைக்க முழு முயற்சி செய். அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கொள். நம்மை சேர்ந்தவர்களும் பயனற்றவர்களாயிராதபடிக்கு உடனடி தேவைகளை நிறைவு செய்யும் முறையில் நற்செயல்களை செய்ய கற்றுக்கொள்வார்களாக. என்னோடு இருக்கும் அனைவரும் உனக்கு வாழ்த்து கூறுகின்றனர். விசுவாச அடிப்படையில் அன்பர்களாயிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து கூறு. இறையருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.